உங்களுக்கு தலைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்க பல வருடங்கள் மெனக்கெட்டு, அது வந்து அமர் ஹேவாக மாறி, அது தக் லைஃபாக மாறினதுல ஏதாவது உண்மை இருக்கா? இல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. அதுக்கு பேரு தலைவன் இருக்கின்றான்னு வச்சிருந்தோம். ஏன்னா ஹிந்தியிலயும், தமிழ்லயும் செய்யறதா இருந்தது. தலைவன் இருக்கின்றான்ங்கிறது 2வது வந்த டைட்டில் தான். முதல்ல வந்த டைட்டில் வந்து ஹிந்திக்காக வந்தது அமர் ஹே. அமர்ங்கிறது தான் அந்த கதையின் கதாநாயகனோட ம். பேரு. ம். அமர் ஹேங்கிறதுல 2 ஒரு சிலேடை இருக்கு அதுல. அமர் இருக்கிறான், அமரனாகி விட்டான். ம். 2மே இருக்கு அதுல. அது எனக்கு பிடிச்சது. அதோடைய தழுவல்னு கூட சொல்ல மாட்டேன் இது. அது ஃபுல் ஸ்கிரிப்ட் குடுத்துட்டேன் நானு. ம். மணி சார்ட்ட. மணி அத பார்த்துட்டு, அதுல அவருக்கு எது பிடிச்சதோ, அத வச்சு அந்த டயல திருப்பிட்டாரு. ம். ம். இப்ப அமர்ங்கிற பேரு கதாநாயகனுக்கு குடுக்கல அவரு. இன்னொரு இளம் நாயகனுக்கு குடுத்துட்டாரு. அதெல்லாம் என்ன நான் ஏன் அப்படி குடுத்தீங்கன்னுலாம் கேட்கல. ஏன்னா, அதுல வந்து உங்க விவாதத்துல மாற்று கருத்துக்கள் வருமா? கட்டடம்னா செங்கல்ல உடைச்சு தான் ஆகணும். இல்லையா? நடுவுல இருக்கிற கேப்ப போறதுக்கு முழு செங்கல தான் வைப்பேன்னு அடம் பிடிக்க மாட்டான் நல்ல மேஸ்திரி. நல்ல கொத்தனார். ஸோ ஒரு கல்ல உடைக்கணும். அந்த கல்லு அது என் கல்லு முழுக்க கல்லு குடுத்தேன். உடைச்சிட்டீங்களேன்னா கேப்ல சொருகணும்ல. நீங்க ஒரு